மற்றும் ஒரு அண்மைச் செய்தி வெளியாக இருக்கிறது. கால்நடைகளுக்கு கிராம மக்கள் காத்திருப்பு போராட்டம் நடத்தியிருக்கிறார்கள். கால்நடைகளுடன் திருப்பூர் சின்ன காளியம்பாளையம் பகுதியில் மாநகராட்சியின் கழிவுநீர் குப்பைகளை கொட்ட திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து அங்கே கால்நடைகளுடன் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பதை தற்போது நாம் அண்மைச் செய்திகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் அங்கே கூடியிருந்து போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து கால்நடைகளுடன் காத்திருப்பு போராட்டத்தில் பொதுமக்கள் ஈடுபட்டிருப்பதை தற்போது நாம் அண்மைச் செய்திகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருப்பூர் அருகே இருக்கக்கூடிய சின்ன காளியம்பாளையம் பகுதிகள் கால்நடைகளுடன் கிராம மக்கள் காத்திருப்பு போராட்டம் நடத்தி கொண்டிருப்பதை தற்போது நாம் அண்மைச் செய்திகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலப்பாளையம் ஊராட்சி, கரைப்புதூர் ஊராட்சி, ஆறுமுகத்தம்பாளையம் ஊராட்சிகளை சேர்ந்த பொதுமக்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்கிற தகவலை தற்போது நாம் அண்மைச் செய்திகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கால்நடைகளுடன் கிராம மக்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பது அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் நமது செய்தியாளர் திருப்பூர் விஜயன். விஜயன், பொதுமக்கள் கால்நடைகளுடன் போராட்டத்தில் இறங்கியிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை பதிவிடுங்க. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவிப்பதற்காக நமது செய்தியாளர் திருப்பூர் விஜயன் காத்திருக்கிறார். விஜயன், தற்பொழுது பொதுமக்கள் கால்நடைகளுடன் போராட்டத்தில் இறங்கியிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை பதிவிடுங்க. வணக்கம் சண்முகவேல். அதாவது திருப்பூர் அருகே இடுவாய் சின்னக்காளிபாளையம் கிராமத்துல 4 ஊராட்சிகளை சேர்ந்த கிராம மக்கள் திருப்பூர் மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து 1000த்திற்கும் மேற்பட்டவர்கள் போலீசார் அனுமதி மறுத்த நிலையிலும் ஆடு மாடு உள்ளிட்ட அந்த கால்நடைகளோட தற்போது காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. இந்த இடுவாயில மாநகராட்சி நிர்வாகம் குப்பைகளை தரம் பிரிக்கக்கூடிய அந்த திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தை அங்க அமைக்கக்கூடாது, மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து தற்போது கிராம மக்கள் கால்நடைகளோடு அந்த காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. கிராம மக்களிடம் இதுவரைக்கும் மாநகராட்சி நிர்வாகமும் அரசும் எந்த விதமான கருத்தும் கேட்காம இடுவாய் மண்ணையும் விவசாயத்தையும் அழிக்க துடிக்கக்கூடிய அந்த மாநகராட்சி நிர்வாகத்தை ஒருபோதும் நாங்க அனுமதிக்க மாட்டோம்னு கூறிதான் தற்போது அந்த விவசாய கிராம மக்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால அந்த பகுதியில் போலீசார் குவிக்கப்பட்டு ஒரு பரபரப்பான ஒரு சூழலை காணப்படுது. அதாவது திருப்பூர் மாவட்டம் இடுவாய் ஊராட்சிக்கு உட்பட்ட அந்த சின்னக்காளிபாளையம் பகுதியில் மாநகராட்சிக்கு சொந்தமான 7 ஏக்கர் 20 சென்ட் இடம் இருக்குது. இந்த இடத்துலதான் திருப்பூர் மாநகராட்சியில் சேகரிக்கக்கூடிய அந்த கழிவு குப்பைகளை கொட்டி தரம் பிரித்து அங்க குப்பை கிடங்கு அமைத்து அந்த திடக்கழிவு மேலாண்மை ஏற்பாடுகளை செய்வதை திருப்பூர் மாநகராட்சி நிர்வாகம் மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில அதனை தடுக்கும் விதமாக தான் கிராம மக்கள் விவசாயிகளும் இணைஞ்சு கடந்த வாரத்தில் அந்த மாநகராட்சியினுடைய பணிகளை துவங்க முற்பட்ட போது மாநகராட்சிக்கு சொந்தமான அந்த ஜேசிபி எந்திரத்தை சிறைபிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. அந்த மக்களை 50க்கும் மேற்பட்டவர்கள் போலீசார் வலுக்கட்டாயமா கைது செய்தாங்க. அதனை தொடர்ந்து தான் இடுவாய் கிராம மக்கள் கடந்த 28ஆம் தேதி விவசாயத்தையும் மண்ணையும் மாசுபடுத்தக்கூடிய அந்த திருப்பூர் மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டிச்சும் மாநகராட்சிக்கு 10 கேள்விகள் என வாசகங்கள் இடம்பெற்ற அந்த பதாதைகளை வைத்து 4 ஊராட்சிகள்ல முழு கடையடைப்பு போராட்டத்தை நடத்தினாங்க. அதற்கும் மாநகராட்சி நிர்வாகம் செவிசாய்க்காமல் தற்போது இருந்ததனால மூன்றாவதாக தற்போது 4 ஊராட்சியை சேர்ந்த கிராம மக்கள் விவசாயிகள் கால்நடைகளோடு தற்போது அந்த காளிபாளையம் அந்த பகுதியில் காத்திருப்பு போராட்டம் தற்போது அறிவித்து விவசாயிகள் தோட்டத்தில் வளர்க்கக்கூடிய அந்த ஆடு மாடுகளோடு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதனால திருப்பூர் மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து போலீசார் அனுமதி மறுத்த நிலையிலும் குறிப்பா இடுவாய் ஊராட்சி, 63 வேளம்பாளையம் ஊராட்சி, கரைப்புதூர் ஊராட்சி, ஆறுமுகத்தம்பாளையம் ஊராட்சியை சேர்ந்த 1000த்திற்கும் மேற்பட்ட அந்த கிராம மக்கள், பொதுமக்கள், விவசாயிகள் திரண்டு தற்போது அந்த காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. ஏற்கனவே திருப்பூர் அருகே இருக்கக்கூடிய அந்த முதலிபாளையம் பாறைக்குழிக்குள்ள மாநகராட்சி நிர்வாகம் குப்பைகளை கொட்டி வந்த நிலையில அதற்கு அந்த பகுதி மக்கள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்ததால பல்வேறு போராட்டங்களை நடத்தியதை தொடர்ச்சியாக சென்னை உயர்நீதிமன்றம் வழக்கு தொடுத்தாங்க. அந்த வழக்குல சென்னை உயர்நீதிமன்றம் மாநகராட்சி நிர்வாகம் அங்க குப்பைகளை கொட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு இடைக்கால தடை விதிச்சிருக்குது. இந்த நிலையில தான் திருப்பூர் மாநகராட்சி நிர்வாகம் இந்த இடுவாய் அருகே இந்த பகுதியில் அந்த விவசாயத்தையும் மண்ணையும் அழிக்கக்கூடிய முயற்சியில ஈடுபட்டு வர்றாங்கன்னு சொல்லிட்டு இந்த 1000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் அதை நாங்க எங்களது உயிரே போனாலும் படி நாங்க அந்த திட்டத்தை இங்க அனுமதிக்க மாட்டோம்னு சொல்லி கூறிட்டு இப்ப 1000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் தற்போது காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வர்றதால் ஒரு பரபரப்பான சூழல் காணப்படுது. சண்முகவேல், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி விஜயன்.